ஹாய் விவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆசியாஸ் தமிழ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அவன் இல்லாமல் குக்கர்லேயே சாக்லேட் கேக் எப்படி சாஃப்டாக பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஆசியாஸ் தமிழ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ கேக் செய்கிறதுக்கு நாம் ஒரு மிக்ஸி ஜாரில் 2 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கிறேன். இதில் முட்டை ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ். இதெல்லாம் சேர்த்து நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த அளவுக்கு நுரப்பொங்க அடித்து எடுத்துக்கோங்க. நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ அடித்து எடுத்துகிட்டு வந்ததும் இதில் நான் ஒரு 1/2 கப் சர்க்கரை சேர்க்குறேன். 1/2 கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் கூட வேணும்னா 3/4 கப் சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர்லெஸ் ஆயில் 1/2 கப் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கேக் சாஃப்டாக இருக்கும். இதையும் சேர்த்து மறுபடியும் நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு. இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு அரிப்பு தட்டு வச்சுருக்கேன். அதில் மைதா 1 கப் சேர்த்துக்கிறேன். இது டேபிள் ஸ்பூன். இந்த டேபிள் ஸ்பூனுக்கு 4 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். இதை நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. கொக்கோ பவுடர் கொஞ்சம் கட்டியாக இருக்கும், அதனால் நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ சளிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ முட்டை கலவையை மைதா கொக்கோ பவுடர் மிக்சரோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரே சைடாக மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இது கட்டியாக இருக்குது. இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு பால் தேவைப்படும் நம்மளுக்கு. எனக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பால் தேவைப்பட்டுச்சு. அதை லிட்டில் பை லிட்டிலாக சேர்த்துக்கோங்க. மொத்தமாக சேர்த்துறாதீங்க, தண்ணி விட்ட மாதிரி ஆயிரும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ இப்படி மிக்ஸ் பண்ணதும் நம்மளுக்கு கேக் பேட்டர் ரெடி ஆயிரும். ரிப்பன் மாதிரி வர அளவுக்கு அடிச்சுக்கிட்டே இருங்க, மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ கேக் பேட்டர் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ 3 லிட்டர் குக்கர் எடுத்துருக்கேன். அதில் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு பட்டர் பேப்பர் போட்டுக்கோங்க. பட்டர் பேப்பர் உங்கள்கிட்ட இல்லைன்னா A4 ஷீட் கூட நீங்கள் கட் பண்ணி போடலாம், ஒட்டாமல் வரும். இப்போ கேக் பேட்டரை இதில் ஊற்றிக்கோங்க. இது ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா இப்படி தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். இப்போ குக்கரை கேஸ்கெட் மட்டும் போட்டு மூடிக்கோங்க. வெயிட் போடாதீங்க, கண்டிப்பாக வெயிட் போடவே கூடாது. இப்போது ஒரு டவாவை 5 நிமிஷம் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணதும் இந்த குக்கரை அது மேலே வச்சுருங்க. ஒரு 25 நிமிஷம் நல்ல லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பேக் பண்ணுங்கள். இப்போ 25 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஒரு டூத்பிக்கை வச்சு குத்தி பார்த்தேன்னா அது ஒட்டக்கூடாது. இப்போ இது ஒட்டவே இல்லை. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஆறுனதும் இப்படி கத்தியை வச்சு ஓரமாக எடுத்து விட்டுருங்க. இப்போ ஒரு பிளேட்டில் குக்கரை இப்படி கவுத்துனா அது அழகாக வந்துடும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு கேக்கு ஒட்டாமல் அழகாக வந்துருச்சு.
இப்போ இந்த பட்டர் பேப்பர்லாம் எடுத்துக்கோங்க. இப்போ குக்கர்லேயே நம்மளுக்கு சாக்லேட் கேக் தயாராகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த மாதிரி ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.